இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், இயேசு துன்பப்பட்ட 10 வழிகள், 10 ways in which Jesus suffered. இந்த ஒரு காலகட்டத்துல இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து தான் நம்ம தியானிப்போம் இல்லைங்களா? எல்லா சபையிலும் இதை குறித்து தான் தியானிப்பாங்க. நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, எந்தெந்த வகையில நமக்காக இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டார் ஒன்னொன்னாக நம்ம பார்க்கலாங்க. 10 விதமாக இருக்குதுங்க. அதுல முதலாவது விதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் காட்டி கொடுக்கப்பட்டாருங்க. இப்போ இந்த துரோகம் பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. இப்ப பாடுகள்னும் போது நம்ம மைண்டுக்கு வர்றது எல்லாமே அவரு உடல் ரீதியாக பட்ட பாடுகள் தான். ஆனா மன ரீதியாக ஏராளமான பாடுகள் அவர் பட்டாருங்க. கூட இருக்கிற நண்பர்கள் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு ஒண்ணா படுத்து 3 வருஷம் அவர் கூடவே இருந்து அவரே காட்டி கொடுக்கும் போது எப்படி அவரோட மனசு காயப்பட்டு இருக்கும். இப்ப நம்ம கூட கூட எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். அவங்க கூட நம்ம கூட நல்லா பழகிட்டு ஒரு நாள் நம்மளே அவங்க எதிர்த்து நிற்கும் போது நம்மளே அவங்க தவறா பேசும்போது எந்த அளவுக்கு நமக்கு மனசுல அது ஒரு காயத்தை ஏற்படுத்தும். அந்த நிலைமைய நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. அவ்வளவு நாள் கூட இருந்துட்டு அவரே இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா கிளம்பும் பொழுது இயேசு கிறிஸ்துவோட மனசு எப்படி பாடுபட்டிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 48வது வசனம். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம பார்க்கும் பொழுது யூதாஸ் தான் அவரை காட்டி கொடுக்க வந்திருக்கிறாருன்றது நல்லாவே தெரியுதுங்க. தெரிஞ்சிருந்து கூட இயல்பா பேசுறாரு. முத்தத்துல என்ன காட்டி கொடுக்க வந்திருக்கிறியான்னு கேட்கும் பொழுது யூதாஸோட மனநிலைமை எப்படி இருந்துச்சோ தெரியல நமக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவோட மனநிலைமைய ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். 3 வருஷம் கூடவே இருந்த மனுஷங்க ஒன்னாவே இருக்கிறாருங்க இல்லைங்களா? இவர்தான் தெரியாம இருந்திருந்தா அது வேற விஷயம். நமக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா கூடவே நல்லா பழகிட்டு ஒருத்தர் நம்மள தப்பா பேசும் பொழுதோ இல்ல மத்தவங்க கிட்ட நம்மளை பத்தி தவறா காசிப் பேசும்போதோ எப்படி நம்ம மனசு பாடுபடும் சரிங்களா? இயேசு கிறிஸ்துவோட மனநிலைமை இங்க நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ், இந்த அளவுக்கு மென்டல் சஃபரிங் அவரு நமக்காக பட்டிருக்கிறாருங்க. துரோகம்ன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க. அதை அனுபவிச்சு பாக்குறவங்க தான் அந்த கஷ்டம் தெரியும். அந்த ஒரு பாடு நமக்காக இயேசு கிறிஸ்து பாடுபட்டாரு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரு சிறைப்பிடிக்கப்பட்டாருங்க. சாதாரணமா அவரை பிடிக்கலங்க. அவர் இவங்களை விட்டு தப்பிச்சு போகணும்னு கூட நினைக்கல. ஆனா ஒரு கிரிமினலை எப்படி ட்ரீட் பண்ணமோ அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவ ட்ரீட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இத்தனைக்கும் ஒரு தவறும் செய்யாதவருங்க அவர். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 50வது வசனம். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அவர் இயல்பாக தான் யூதாஸை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறாருங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லா அவரை பிடிக்கிறாருங்க. இதுவே ரொம்ப தவறு. எந்த ஒரு முகாந்தரமும் இல்லைங்க. அவர் எந்த ஒரு தவறும் செய்யல. பொருந்துதல இருந்து மறிக்கிற வரைக்கும் ஒரு தவறும் செய்யாத ஹியூமன் ஹிஸ்டரியில இருந்த ஒரே நபர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து. அவருக்கு நிலைமை பாருங்க. எந்த அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் அவருக்கு ஆயிருக்கணும். எப்படியெல்லாம் அவர் யோசிச்சிருந்திருக்கணும் இந்த ஒரு சூழ்நிலையில. இதெல்லாம் யாருக்காக அவர் படுறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்காக பட்ட பாடுகள். அவர் பட்ட அடுத்த கஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கூட இருந்த எல்லோருமே அவரை வெறுமையா விட்டு ஓடி போயிட்டாருங்க. துணைக்கு யாருமே இல்லைங்க தேவனை தவிர. நம்ம லைஃப்ல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நமக்கு துணையாக யாராவது ஒருத்தர் இருந்து ஒரு நண்பரோ இல்ல நம்ம ஒய்ஃபோ இல்ல நம்ம பசங்களோ நமக்கு ஆறுதல் சொன்னாக்கா அது நமக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குங்க. இப்போ யோபு லைஃப்ல கூட நம்ம பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒய்ஃபே அவரை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு இங்க யாருமே இல்லைங்க. அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் நின்னு அவருக்காக சப்போர்ட்டிவா இருந்திருந்தா அது ஓரளவுக்கு அவருக்கு கம்ஃபர்ட் கொடுத்துருக்கலாம். ஆனா ஒருத்தர் கூட இல்லைங்க. அவர் பண்ண மிராக்கல்ஸ பார்த்தவங்க, அவர் கூட சாப்பிட்டவங்க, அவர் கூட படுத்தவங்க ஒருத்தர் கூட இல்ல. எல்லோருமே பயந்துட்டு ஓடி போயிடுறாங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 56வது வசனம். ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். பாத்தீங்களா? எல்லோரும் ஓடி போயிட்டாருங்க. ஒருத்தர் கூட கூட இல்ல. பேதுரு கூட விதிவிலக்கு இல்லைங்க. கத்தியை எடுத்து அந்த சோல்ஜரோட காதை வெட்டுறாரு. அதுக்கப்புறம் கூட இருந்திருக்கணும் இல்லைங்களா? அவரு கூட இல்ல.
கூட இருந்து சாப்பிட்டு படுத்து போற இடத்துல எல்லாம் இருந்து அவரோட அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாத்தையும் பார்த்து அவரோட வசனங்களை கேட்டு இதெல்லாம் பண்ணி கூட அவர் கூட ஒருத்தர் கூட நிக்கலனாக்கா எந்த மாதிரி நிலைமை பாத்தீங்களா அவருக்கு? இதெல்லாம் யாருக்காக அவர் பாடுபட்டாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்காக தான். அடுத்து அவர் பட்ட பாடு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து அவர் மேல பொய் சாட்சி சொல்றாரு. இவர் வந்து தவறான மனிதன், இவர் வந்து தப்பு பண்ணாரு அப்படின்ட்டு இவரை குற்றவாளின்ட்டு நிரூபிக்கணுன்ற காரணத்துக்காக. அந்த நிமிஷத்துல அவரோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்ட்டு யோசிச்சு பார்க்கணும். நம்மளை பத்தி யாராவது சும்மா ஒரு வார்த்தை சொன்னாலவே நமக்கு வந்து வைராக்கியம் ஜாஸ்தி ஆயிடுது, நம்ம சண்டைக்கு போயிடுவோம். ஆனா ஒரு தவறும் அறியாத இவர் மேல வந்துட்டு இவர் எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாரு அந்த ஊர்ல. எத்தனையோ பேர் வந்து பெனிஃபிட் ஆயிருப்பாங்க, எத்தனையோ பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்திருக்கிறாரு, பிணியாளிகளை வந்து சுகம் அளித்திருக்கிறாரு. அவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருந்து கூட ஜனங்கள் வந்து அவர் மேல அபாண்டமா இவ்வளவு பெரிய காரியங்களை சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு மனசு காயப்பட்டு இருக்கும். குற்றம் செய்தவர் மேல ஒருத்தர் வந்து சாட்சி சொல்றது வந்து பெரிய விஷயம் இல்லைங்க. குற்றமே அறியாத இயேசு கிறிஸ்துவ மேல இவ்வளவு பேர் வந்து சாட்சி சொல்றதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். அப்ப அவரோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்ட்டு யோசிச்சு பார்க்கணும். மத்தேயு 26:60 ஒருவரும் அகப்படவில்லை, அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து, ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, அநேகர் வராருங்க. இவங்க எல்லாம் எதற்காக வந்திருப்பாங்க? அவங்க கொடுத்த காசுக்காக வந்திருப்பாங்க, அவங்க வந்து பயம் பூர்த்தி இருப்பாங்க, அதனால வந்திருப்பாங்க. ஆனா ஒரு நிமிஷம் எவ்வளவு பெரிய நீதிமான் அவரு, எவ்வளவு நல்லவரு, ஏதாவது தவறு பண்ணியிருந்தாரா அவரு அப்படின்ட்டு யோசிச்ச பார்க்கல பாத்தீங்களா? இப்ப இருக்கிறவங்க மனுஷங்க அப்படித்தாங்க, பணத்துக்காக எதை வேணா செய்யக்கூடிய நிலைமையில வந்து ஜனங்கள் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு பெரிய நீதிமான் மேல நம்ம தவறா சொல்றோமேன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லைங்க. இதெல்லாம் எதற்காக அவர் வந்து தாங்கிக்கிட்டாருனாக்கா நமக்காகங்க. அடுத்து அவர் பட்ட பாடு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் மேல எச்சு துப்புறாருங்க. இந்த உலகத்தை படைத்தவருங்க அவங்க, நம்மள படைத்தவர் அவரு. தேவன் வந்து அவர் மூலியமா தான் எல்லாரையும் படிக்கிறாருங்க. அவரு மேலே காரி துப்புறாங்கனாக்கா எவ்வளவு கொடுமையான விஷயங்க. அப்ப அவரோட மனநிலைமை எப்படி இருக்குங்க? எவ்வளவு பெரிய அவமானமான விஷயங்க. நம்ம சாதாரணமா எச்ச துப்பாம தூன்னு சொன்னாலே நம்மளுக்கு அந்த அளவுக்கு பேஜாராயிடுது இல்லைங்களா மனசு. ஆனா காரி மூஞ்சிலே துப்புறாங்கனாக்கா எந்த அளவுக்கு மனசு வந்து அவருக்கு வலிச்சிருக்கும். அடிக்கிறாங்க வேறங்க, கண்ணை கட்டிட்டு வேற அடிக்கிறாங்க. அவருக்கு யார் அடிக்கிறாங்கன்னு கூட ரியலைஸ் பண்ண முடியறது இல்லை, அந்த மாதிரி நிலைமை இருக்குது. சரிங்களா? அந்த அளவுக்கு அவமானப்படுத்துறாருங்க. இதெல்லாம் நமக்காக அவர் வந்து தாங்கிக்கிறாரு. மத்தேயு 26:67-68 அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி, பாத்தீங்களா, ரொம்ப அவமானமான விஷயம். இமோஷனலா அவரை வந்து சிறுமப்படுத்தணும்னு தான் அவங்க நினைச்சாங்க, அதை வந்து செய்யறாருங்க. எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவரை வந்து அவமானப்படுத்துறாருங்க. இது சாதாரண விஷயமே இல்லைங்க. சரிங்களா? ஒரு வார்த்தை நம்மள யாராவது சொல்லிட்டாலே நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனா முகத்துல காரி துப்புறாங்கனாக்கா எவ்வளவு கொடுமையான விஷயங்க. இதெல்லாம் நமக்காக அனுபவிக்கிறாரு. அங்க இருந்தாங்க தெரியுங்களா, அவங்களுக்காக கூட தான் அனுபவிக்கிறாரு. அவங்களுக்காக தான் இதெல்லாம் வந்து அவர் பாடுபட்டுட்டு இருக்கிறாரு. இதை வந்து அவங்க உணரல. இன்னைக்கு நம்ம உணரணுங்க. நமக்காக இவ்வளவு அவமானத்தை பட்டவருக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணுங்க. அவரை குட்டினார்கள் பாத்தீங்களா, கொட்டுறாருங்க. இதெல்லாம் அவமானப்படுறதுக்காக பண்ற விஷயங்கள் தான். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடைத்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அவரோட பவர் அங்க காமிச்சிருந்தாருனாக்கா ஒருத்தர் நின்று இருக்க முடியாதுங்க. அது தெரியாம உங்க ஞான திருஷ்டியினால யாரு உங்களை அடிச்சது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேவலப்படுத்துறாரு. அவர் வந்து அங்க இருக்கிற ஒவ்வொரு மனிதனோட மனசு அறிவாரு. இதெல்லாம் ஏன் தாங்கிக்கினாருனாக்கா, நான் இந்த அவமானப்படலைனாக்கா இங்க இருக்கிறவங்க யாருமே வந்து ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் வந்து இந்த அவமானத்தை படணும், அப்பதான் வந்து எல்லோருக்கும் ரட்சிப்பு கிடைக்கும்ன்றதுக்காக இத்தனையும் வந்து அவர் சகிச்சாருனாக்கா எவ்வளவு பெரிய கர்த்தருங்க நமக்கு. அடுத்து அவர் பட்ட பாடு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அதிகாரத்துல இருந்தவங்க அவர் மேல வந்து பொய்யா குற்றம் சாட்டுறாரு. அதிகாரத்துல இருக்கிறவங்க தான் நீதியை நிலைநாட்டணும். ஆனா இந்த ஒரு விஷயத்துல இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா அவங்க வந்து நிக்கிறாருங்க. எந்த அளவுக்கு அவரை வந்து குற்றவாளி நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து இறங்கி அவங்க வந்து செயல்படுறாங்க. ரொம்ப கீழ்த்தரமா இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா நடந்துக்கிறாருங்க. மத்தேயு 27:12 பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மறுதரும் ஒன்னும் சொல்லவில்லை.
பாத்தீங்களா? பிரதான ஆசாரியரும், மூப்பரும் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா இவ்வளவு தவறான காரியங்கள வந்து செய்றாருங்க. ஆக்சுவலா அவங்க தான் வந்து நீதிய நிலைநாட்டணும். யாராவது வந்து தவறா குற்றம் சாட்டப்பட்டா, அவங்க தான் வந்து நிரூபிக்கணும். அவர் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இயேசு கிறிஸ்துவின் விஷயத்துல எப்படியாவது அவர வந்து கொலை செய்யணும்ன்ட்டு தான் நினைக்கிறாரு. அந்த அளவுக்கு வைராகியம் அவங்களுக்கு இருக்குது. இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர சாவடிக்காம எதுவுமே சாப்பிட மாட்டோன்ற முடிவுல கூட சில பேர் வராருங்க. அந்த அளவுக்கு வந்து வைராக்கியம். நீதிமான் மேல. அவர் நல்லது தான் பண்ணாருங்க. அவரு மேல இந்த அளவுக்கு வைராக்கியம், இந்த அளவுக்கு வந்து வெறுப்புணர்ச்சி அவங்களுக்கு இருக்குதுங்க. இது எல்லாத்தையும் வந்து இயேசு கிறிஸ்து தாங்கிட்டாரு நமக்காக. அடுத்து இன்னும் கொடூரமான பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜனங்கள்னால அவர் வந்து நிராகரிக்கப்பட்டார். எந்த ஜனங்களுக்காக அவர் வந்து ஜீவன கொடுக்க வந்தாரோ, எந்த ஜனங்களுக்காக அவர் வந்து ஊழியம் செய்தாரோ, எந்த ஜனங்களுக்காக அவர் வந்து லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணாரோ, எந்த ஜனங்களுக்கு அவர் வந்து அற்புத அடையாளங்கள பண்ணாரோ, அவங்களே வந்து அவர நிராகரிச்சுட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயங்க. நிராகரிச்சுட்டு யார வந்து அவங்க வெளிய கொண்டு வரணும்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பரபாஸ வந்து வெளிய கொண்டு வாங்க. இவர வந்து நீங்க என்ன பண்ணுங்க, சிலுவையில அறையுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாருங்க பிலாத்து கிட்ட. இது ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம். அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இயேசு கிறிஸ்துவோட மனசு எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அவருக்கு எவ்வளவு மன கஷ்டம் ஏற்பட்டிருக்கும். நான் இவங்களுக்காக தான் இவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்தேன். ஆனா இவங்களே என்ன வேணான்னு சொல்றாங்களேன்ட்டு யோசிச்சிருப்பாரு இல்லைங்களா? எவ்வளவு கொடூரமான விஷயம் பாத்தீங்களா? நம்ம யார ரொம்ப லவ் பண்றோமோ, அவங்களே வந்து நம்மள வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, அதனால வர வலிக்கு ஈடு இணையே இல்லைங்க. ரொம்ப பெரிய வலி. அந்த வலிய வந்து இயேசு கிறிஸ்து இங்க அனுபவிக்கிறாருங்க. இவர வேணான்னு சொல்லிட்டு யார வேணும்ன்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, பரபாஸ் என்ற ஒரு கிரிமினலுங்க. ஒரு பரிசுத்தவான் இவரு. அந்த ஆள் வந்து ஒரு கிரிமினல். அவர வந்து வெளிய கொண்டு வாங்க. இவர வந்து சாவடிங்கன்றாருங்க. பாத்தீங்களா ஜனங்களோட மனப்பான்மை. இந்த ஒரு நொடியில இயேசு கிறிஸ்துவோட மனசு பட்ட பாடுக்கு ஈடு இணை இல்லைங்க சகோதர சகோதரி. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 21, 22. தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம, ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம, அவர சிலுவையில அறையுங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க பாருங்க. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இயேசு கிறிஸ்துவோட மனசு ரொம்ப பெரிய பாடு வந்து அனுபவிச்சுங்க. 100%ங்க அது. அடுத்த பாடு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கசையடி குடுக்குறாருங்க. சாதாரணமான அடிகள் இல்லைங்க. ஒரு அடி அடிச்சாக்கா பின்னாடி இருக்கிற தோல் அப்படியே பிச்சுன்னு வருது. ஃபுல்லா அயர்ன் பீசஸ்ங்க அதுல இருந்தது. இந்த பாடுகள் கூட நமக்காக தான் இயேசு கிறிஸ்து பாடுபடுறாருங்க. அவரோட முதுகு ஃபுல்லாமே இந்த ஏறு விட்டா எப்படி நிலம் ஆகும், அந்த மாதிரி ஆயிட்டு இருந்துச்சுங்க. நமக்காக அவர் வந்து உடல் ரீதியான பாடுகளும் அனுபவிக்கிறார், மன ரீதியான பாடுகளும் அனுபவித்துட்டு வந்துட்டு இருக்கிறாருங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி, இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையிலே அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தான். அந்த ரோமன் சோல்ஜர்ஸ்க்கு கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே கிடையாதுங்க. யாராவது ஒருத்தர் அவங்க கையில சிக்கிட்டா போதும். ஒரு அனிமலை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாருங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுமை கொடுக்கணுமோ, டார்ச்சர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்படிதான் இயேசு கிறிஸ்துவையும் அவங்க வந்து பண்ணாருங்க. அடுத்த பாடு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவ வந்து கேலி பண்றாருங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29, 30. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை எடுத்து, அவர் முன்பாக முழங்குப்புற இட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரிகாசம் பண்ணி, அவர் மேல் துப்பி, அந்த கோலை எடுத்து அவரை சிரசிலே அடைத்தார்கள். பாருங்க எந்த அளவுக்கு அவமானப்படுத்துறாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டாருங்க. தலையில வந்து முள்முடி சூட்டுறாருங்க. அதுவே ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். அது வந்து பிசிக்கலா வர பெயின். அடுத்து என்ன பண்றாங்கன்னாக்கா, அவரை அவமானப்படுத்துறாருங்க. மன ரீதியாக வந்து கொடுமை கொடுத்துறாங்க. யூதாவின் ராஜாவே அப்படின்ட்டு அவரை சொல்றாருங்க. சர்க்காஸ்டிக்கா வந்து கேலி பண்றாரு. சரிங்களா? அடிச்சுட்டு யார் உங்களை அடிச்சது அப்படின்ற மாதிரி அவர் இது பண்றாருங்க. துப்புறாருங்க. எந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு வந்து அவமானப்படுத்துறாருங்க.
இதை எல்லாத்தையும் கூட நமக்காக அவர் வந்து சகிச்சிட்டாரு. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39, 40. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். பாத்தீங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கனாக்கா தூஷிக்கிறாங்க. எந்த நிலைமையில இருக்கும் போதுன்ட்டு யோசிச்சு பார்க்கணும். ஆல்ரெடி நைட் எல்லாம் வந்து அவரை டார்ச்சர் பண்ணியிருக்கிறாருங்க. சிலுவை தூக்கிட்டு வந்தாரு. பிசிக்கலா வந்து எக்ஸ்ட்ரீம் பெயின்ல வந்து அவர் தொங்கிட்டு இருக்கிறாரு சிலுவையில. அந்த ஒரு நொடியில மனரீதியாக வந்து அவர் அவமானப்படுத்துறாங்க, தூஷிக்கிறாங்க. நீ வந்து தேவகுமாரன் தானே, சிலுவையில இருந்து இறங்கி வா, உன்னையே நீ வந்து ரட்சித்துக் கொள்ளுன்ட்டு அவமானப்படுத்துறாருங்க. இது எல்லாத்தையும் கூட தாங்கிக்கிறாருங்க நமக்காக. கடைசி அவரோட பாடு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உயிரை விடுத்துங்க. உயிரை விடும்போது எக்ஸ்ட்ரீமான பெயின் வருங்க நிறைய பேருக்கு. அந்த பெயினையும் நமக்காக வந்து அவர் அனுபவிக்கிறாரு. உயிரை விடும்போது அவர் வந்து மகா சத்தமாய் கூக்குரல் இடுறாருங்க. அதை பத்தி நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50வது வசனம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். மகா சத்தமிட்டுறாருங்க. எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் பெயின் வந்து அவர் அனுபவிச்சிருக்கணும். போத் பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி. அந்த அளவுக்கு பெயின் இருந்ததுனாலதான் அப்படி கூக்குரல் இட்டு சத்தமிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆவிய தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிறாருங்க. இவ்வளோ பாடுகளும் யாருக்காக? நமக்காக. சோ அவருக்காக நம்மளோட லைஃப வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரத்துல இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேங்க்யூ so much. ஆமென்.